வணக்கம் சொந்தங்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோனாலிக்காவில் DI60ங்க. ஒரு பெரிய வண்டி. உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்குங்க. பாருங்கள் லுக் வைஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு பெரிய வண்டிங்க. லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஹெச்எம்டிலாம் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ லென்த் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த வண்டி ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகாது. நீங்களே ஃப்ரண்ட் லிஃப்டிங் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஜி ஃப்ரண்ட்டில் இருக்க நல்ல வெயிட் வருங்க முன்னாடி. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்பர் தந்திருக்காங்க. லுக் வைஸ் பாருங்கள், நம்ம பழைய கிளாசிக் லுக்கை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசனுங்க. 275 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ ZR இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பானட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. வந்து பானட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ தூக்கிட்டு மேலே இருக்க அந்த லிவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்கணுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா பானட் வந்து இப்படி ஸ்டேபிளாக நின்றுக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் பார்க்குறேங்க. இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண எல்லா டிராக்டருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். என்னென்னா நாவை கழட்டுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உருவுற மாதிரி இருக்குங்க. இது ஒரு சின்ன இதாக தெரியுது. மற்றபடி எல்லாமே ஓகேங்க. ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. நல்ல ஒரு பெரிய இன்ஜினுங்க. DI60 நான் டர்போ இன்ஜின் தாங்க. டர்போ இல்லை, நான் டர்போ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் பம்புங்க. ஹைட்ராலிக் பம்பு தனி, உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு பம்பு தனிங்க. பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்பு எங்கே வந்து மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக அப்படியே மோல்டு, அந்த ஆக்சிலோடு பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. டியூவல் ஆக்டிங் பம்பு தாங்க. 4 வீல் டிரைவ் கொடுத்து டியூவல் ஆக்டிங் பம்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸுங்க. ஹைட்ராலிக் ஃபில்டருங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் வந்துடும். செல்ஃப் மோட்டர் பாருங்கள், இவ்வளோ பெரிய இன்ஜினுக்கு ரொம்ப குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து அந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 4 சிலிண்டர் வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்ஸோட இன்லைன் பம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் கரும்பு லோடெலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகாது, ஒரு வயல்லையும் மாட்டாதுங்க. காரணம் டார்க்கும் வந்து ஒரு நல்ல டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 9.5க்கு 24ங்கிற சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 சைஸ் டயர் வந்துடும். ப்ளஸ் வீல் வெயிட்டும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனுங்க. நான் இப்போ மேலே ஏறி காமிக்கிறேன். 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் கொண்ட ஷட்டில் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷட்டில் ஷிஃப்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா லோ ஹை மீடியம் கியர் பாக்ஸ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா 4 கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 12 ஆச்சுங்க. ஷட்டில் ஷிஃப்ட்டில் ஃபார்வேர்டு 12,000, ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா 12. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேஷ் போர்டுங்க. ஸோ ஒரு எக்கனாமிக்கல் டேஷ் போர்டுங்க. பழைய நம்ம சோனாலிக்கெல்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காம்பினேஷனல் ஸ்விட்ச் வரும். பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செமி பிளைன் பிளாட்ஃபார்மாக தாங்க இருக்கும். ஃபுல் பிளைன் கிடையாது. பெடலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் டைப் தாங்க வரும். ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. சைடு கியர் பாக்ஸ் வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PTOவில் 540 வருது. ரிவர்ஸ் PTO வருதுங்க. ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் கிளட்ச் இருக்குங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் PTO லிவர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை, ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி தராங்க. அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாசிக் லுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலராகட்டும் எல்லாமே வந்து அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5G ஹைட்ராலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2200 RPM வருங்க. சிசி பார்த்தீங்கன்னா 4700 சிசி வரும். 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டார்க்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 275 நியூட்டன் மீட்டர் டார்க் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த பிராண்டும் இவ்வளோ ஓப்பனாக வந்து டார்க்கை மென்ஷன் பண்ணதே கிடையாதுங்க.
சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஹையர் ஹெச்பிக்கு என்ன ஒரு சவுண்டு வருமோ அந்த ஒரு இது பவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கும்போதே தெரியுதுங்க. இத்தனைக்கு இது பார்த்தீங்கன்னா நான் டர்போ இன்ஜினுங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் சைடு வியூங்க. லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 kg வந்து லிஃப்டிங் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசிவி வால்வ் வந்துருங்க. ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் இருக்குது. 540 பிடிஓ வந்துருங்க. இதில் செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார் டைப் விரும்புவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப் விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து த்ரெட்டும் இருக்குது, சேம் இதிலே பின் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதை எடுத்துகிட்டு அந்த பின்னையும் எடுத்துகிட்டு நீங்கள் த்ரெட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பார் டைப் வேணும்னா அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் மாறுங்க. ஒரே இதில் த்ரெட்டும் தந்துட்டாங்க, ஒரே இதில் பின்னும் தந்துட்டாங்க. அதனால் கஸ்டமர்ஸும் ஹாப்பிங்க. எனக்கு த்ரெட்டு தான் வேணும், பின்னு தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். அடுத்து ஹிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணுவோன்னா கலப்பு மொத்தமாக அந்த செட்டையை கழட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வயல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழட்டி பண்ண முடியாது. இப்படி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீப்பர் கியர் வராதுங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் கொடுத்துருந்தாலும் க்ரீப்பர் கியர் வந்து கிடையாதுங்க. இதில் உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்துடும். 4 வீல் டிரைவ் லிவருமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிசிடிசி லிவருங்க, கலப்பை ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. 5G லிஃப்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயமே இந்த டார்க் தாங்க. எல்லா பிராண்டும் இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இவ்வளோ தாங்க இந்த வண்டியோட ஸ்பெக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது DI60 மாடல் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.